மேஷராசி அன்பர்களே ரொம்ப உஷாரா இருங்க. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கூடயே உங்களுக்கு பிரச்சனை வரலாம். லைக் என்னென்னா, நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ட்டு உங்களை அசிங்கமாக கேட்பாங்க, கேவலமாக கேட்பாங்க. நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் உங்களை அந்த தப்பில் இழுத்து கேவலமாக சண்டை போடுவாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது எந்த நேரத்தில் சொன்னாருன்னு தெரியல. பச்சையாக சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப 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 இந்த வாரம், அதாவது போன சண்டேலேருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதில் இன்னொரு ஜோசியர் இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னையிலிருந்து, அதாவது மே 30 இன்னும் 7 நாளைக்கு இன்னும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாரு. என்னதாங்க பண்ணுறது? மேஷராசியில் பிறந்தது ஒரு குத்தமா? எங்க செருப்படி சாணி அடி எல்லா அடியும் வாங்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த 7 நாள் இந்த வாரம் இன்னும் எங்களை வச்சு செஞ்சால் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? எங்களை பார்த்தா என்ன ஜோக்கர்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன், எங்கள் மூஞ்சில் பார்த்தா சோக்கர் மாதிரி இருக்கா? சோக்கரு ஏங்க எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஆனால் யாரெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா போன சண்டேலேருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேறையான்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செருப்படி வாங்கியிருந்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கினேன் என்னோடய ஃபேமிலிக்கிட்டேயே, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே செருப்படி சாணியடி வேறு என்னென்ன அடி இருக்கோ எல்லாமே வாங்கினேன். ஸோ உஷாராக இருங்க. இன்றைக்கி அவர் வேறு சொல்லிட்டாரு, இன்னிலேருந்து அடுத்த 7 நாள் உஷாராக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.